இப்போது பாலிட்டி வந்து இவ்வளோ பெருசாக ஒரு டாபிக்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸ் நம்ம எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது? இப்போது சில பேர் வந்து கோச்சிங் போகல அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவாக அப்படி அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து கோச்சிங் போகாததே வந்து சில இடத்துல வந்து பலமாக தான் வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து உடனே வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் உடனே காசு கட்டி தான் வந்து டெஸ்ட் சீரீஸ் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இல்லை. ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோட்ஸுமே வந்து டிஎன் கரியர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட இதுலேருந்து நடத்துகிறாங்க. அதுலேயுமே வந்து இப்போது ஒரு பர்சன் வந்து கோச்சிங் இல்லாமல் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஓகே, ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல். நம்ம வந்து கோச்சிங் இல்லாமல் நிறைய யூடியூப்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், மேபி அதை பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு எந்த கோச்சிங்கும் ஜாயின் பண்ணல. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்ன்னு வரும்போது எனக்கு வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கிளாஸில் போய் உட்காந்து மணிமொழியன் சார்லாம் வந்து ஒரு தனி ஏபிஜே குரூப்னு ஒன்று வச்சு அவ்வளோ பேருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொஞ்சமாக வரப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காமனாக இருக்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து கிருத்திகா. இப்போ நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வு 2020 to 2022 நடந்த குரூப் 1 தேர்வில் வந்து 18th ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பர்செப்ஷன் இருக்குது, என்னென்னா வந்து கோச்சிங் இல்லைன்னா வந்து நம்மளால் கிளியரே பண்ண முடியாது. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கோச்சிங் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் வந்து வைக்கிறாங்க. இவ்வளோ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக கோச்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸில் போய் உட்காந்து ஒரு போர்டு அங்கே வந்து நடத்துவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியராக நான் இருந்ததே கிடையாது. நான் காலேஜில் நான் அட்டன் பண்ண ஓரியன்டேஷன் கிளாஸஸ், அதில் நடந்த ஒரு ஃபியூ கிளாஸஸ், இதை தவிர நான் வந்து ஒரு கிளாஸ் ஒரு இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சென்னையில் நடக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை மேஜர் சிட்டிஸில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்லேயோ 60,000 1 lakh இல்லை 40,000 கட்டி கிளாஸ் அப்படின்னு போய் நான் வந்து உட்காந்ததே கிடையாது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு மித்து தான். கிளாஸ் போகாமையும் நமக்கு வந்து ரைட் டைரக்ஷன் வந்து இருந்தால் அது போதும். ரைட் டைரக்ஷன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவையே தவிர கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவசியமாக வந்து இருக்க போகிறதே கிடையாது. இப்போ வந்து அந்த ரைட் டைரக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு முன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் பார்த்த ஒரு இன்டர்வியூ, ஒரு சார் வந்து ஒரு டிஎஸ்பி சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் ரூபன் குமார். அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவரோட மெயில் ஐடி வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இருந்தது. அதை வந்து அந்த மெயில் ஐடி எடுத்து நான் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணி அவர் வந்து உடனே முன் வந்து பெரிய மனசோட உடனே முன் வந்து எனக்கு வந்து அந்த ரைட் டைரக்ஷன் எப்படி போகணும் அப்படின்ற மாதிரியான ரைட் டைரக்ஷன் வந்து அவர் வந்து காமிச்சார். நீங்கள் வந்து அவருக்கு ஆல்ரெடி அவர் வந்து ஒரு கைட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பர்சனலாக தெரியணுமோ இல்லை தெரிஞ்சவங்களாக தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும், இவங்களெல்லாம் நம்ம நம்பி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பர்சன் நமக்கு கிடைச்ச ஒரு பர்சன் அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட தேவை இப்போ இதை பற்றி கேட்டுக்கலாம், எந்த அளவுக்கு நம்மளால் வந்து அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து பண்ணால் அவங்களுக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண பீப்புள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரூபன் குமார் சார், அப்புறம் மணிமொழியன் சார், இவங்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் ஃப்ரீயாக வந்து பண்ணுறது. மணிமொழியன் சார்லாம் வந்து ஒரு தனி ஏபிஜே குரூப்னு ஒன்று வச்சு அவ்வளோ பேருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ கோச்சிங். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்கள வந்து இவங்க இருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4னா குரூப் 4ல் கிளியரான நம்ம சுற்று வட்டாரத்தில் யாரோவோ இல்லை வந்து நமக்கு தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒரு லிங்க் அவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடச்சா அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது, ரொம்ப சஃபிஷியன்ட். அதுவே கோச்சிங் அப்படின்றதுமே வந்து அவங்க அதை தான் வந்து நமக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து காசு வாங்கிட்டு இந்த டைரக்ஷனில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்களோட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படாமல் அவங்க வந்து வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த டைரக்ஷனில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வித்தியாசமே தவிர கோச்சிங் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மித்து தான்.
இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து அப்ளை பண்ணுறப்போ அந்த டைமில் வந்து கோச்சிங் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து எனக்கு இல்லை. நான் வந்து ஜாயின் பண்ணலை. எனக்கு அந்த வசதிகள் இருந்துமே வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் இவ்வளோ 1.5 லட்சம் ஆகும் இல்லை 1 lakh ஆகும், எனக்கு வந்து காசு கொடுங்க, நான் வந்து கோச்சிங் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை என்ன பர்சனலி. அதனால் நான் வந்து எந்த கோச்சிங்குமே வந்து ஜாயின் பண்ணல. நானே வந்து செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் வந்து அதுக்கு கைட் பண்ணுற இந்த மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்து ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு இது ரிலேட்டடாக நம்ம வந்து எந்த ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலுமே ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். எல்லா வீடியோலுமே வந்து அந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இல்லாமல் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு படிங்க அப்படின்ற அந்த இதுவே வந்து இருக்காது. எந்த இது எடுத்தாலும் ஸ்கூல் புக் இதுதான் சொல்லுவாங்க. சரி, அப்போ எல்லாருமே இதை சொல்கிறாங்கன்னா காமனாக இது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சு என்னால் எது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்படியே எது எனக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸாக வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ன்றதுனால எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு நோட்ஸ் எடுக்கக்கூடாது, எப்படி எது வந்து எவ்வளோ டைம் படிக்கணும், எது வந்து அதிகமாக ரிவைஸ் பண்ணணும், எதில் அதிகமாக வெயிட்டேஜ் வரும், எதுவுமே வந்து எனக்கு அப்போ நாலேஜ் கிடையாது. சுத்தமாக வந்து ஒரு 0 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. இந்த அளவு கூட நாலேஜ் இல்லாதனால காமனாக யூடியூப் வீடியோஸில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து 6th to 12th இருக்க ஸ்கூல் புக்ஸை எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து நம்ம சிலபஸ்க்கு ஒட்டி இருக்கோம். இப்போது சயின்ஸ்னாலாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமாக சயின்ஸ் வரும். ப்ளஸ் சிலபஸ் வந்து 12th சயின்ஸ் வரைக்கும் வந்து நம்ம சிலபஸில் வந்து மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம சிலபஸ் கொட்டி எத்தனை புக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையோ அதெல்லாமே பார்த்து ஃபஸ்ட் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொஞ்சமாக வரப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காமனாக இருக்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படித்தது வந்து நம்ம இப்போ படிக்க போகிற ஸ்கூல் புக்ஸுக்குமே வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரென்ஸ் தான். அதில் வந்து நம்ம ஒரு மார்க்ஸ்க்காக அப்படியே ஏனோ தானோன்னு ஃபுல்லாலாம் ஒரு லெசனை கூட நம்ம படிச்சிருப்போமா நிறைய பேருன்னு தெரியாது. புக்கு பேக் பின்னாடி இருக்க ஆன்சர்ஸ் வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு போய் எழுதுறது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம படிக்கிறப்போ ஒரு லெசன்னா அதில் இருக்கிற மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த லெசனை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த லெசனை வந்து ஒரு டைம் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு எதெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தோணுதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா திருப்பியும் அப்புறம் நான் வந்து புக் பேக்கில் இருக்க ஆன்சர்ஸ் வந்து நானே வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நமக்கு புரியாத பகுதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு ஒரு டைம் படித்து புரிஞ்சிக்கிறது. ஸோ மொத்தத்தில் நமக்கு வந்து கொடுத்துருக்க சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்ற புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். அந்த புரிதல் வந்து நமக்கு பேசிக்காக கிடைக்கிறது வந்து ஸ்கூல் புக் அப்படின்றதுனால நம்ம ஸ்கூல் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறோம். மொத்தத்தில் இது கொடுத்துருக்க சிலபஸ்க்கு ரிலேட்டடாக அந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கணுன்றது தான் வந்து முக்கியம். மற்றபடி அவங்க ஒருத்தருக்குமே வந்து அவங்களோட படிக்கிற கெப்பாசிட்டி வந்து மாறலாம். ஒருத்தர் வந்து 1 மணி நேரத்தில் ஒரு லெசனை முடிக்கலாம், ஒருத்தர் வந்து 5 மணி நேரத்தில் ஒரு லெசனை முடிக்கலாம். ஸோ எந்த மாதிரி படித்தா உங்களுக்கு வந்து அந்த லெசன் வந்து புரியுமோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். அந்த புரியறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொறுமையாக அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கு தேவையான அளவில் நம்ம அதுக்கு நோட்ஸ் எடுத்து நமக்கு புரிய வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ராசஸ் வந்து அதில் நம்ம வந்து பண்ணணும். எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி நடத்தினா வந்து புரியும் நம்ம சொல்ல முடியும். ஒருத்தருக்கும் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து வேறுபடலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்மளே வந்து நமக்கு எப்படி படித்தா புரியுமோ அந்த மாதிரி நமக்கான பிளான் வந்து டிவைஸ் பண்ணி படிக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸ் நம்ம எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது? இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ படிக்கிறவங்க வந்து இந்த சிலபஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, வேற புக்ஸ்ல யூஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த புக்ஸ்லாம் வந்து டிபிஐ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து வெப்சைட்டே வந்து தனியாக இருக்குது. நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும், நம்ம வந்து அதில் வந்து படிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து சிலபஸ் கூட நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணுறதுனா, இப்போது சிலபஸில் ஒரு இப்போ லைட் அப்படின்ற வார்த்தை வந்து சயின்ஸ் சிலபஸில் இருக்குன்னா அந்த லைட் அப்படின்ற வார்த்தை நம்மளோட புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற இண்டெக்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்து வச்சுப்பேன். இப்போ 6th to 12th ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்னால் 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் எந்த ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து லைட் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து லெசன் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து அதுக்கான
அதோட ஆர்டரில் வந்து இப்போ 6th லைட் இருந்துச்சுன்னா 6th லைட்டு அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் வந்து அதை படிச்சுட்டு, ஏன்னா சின்னதுலேருந்து நம்ம பெருசு போகிறப்போ நமக்கு அதோட புரிதல் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். சின்னதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து கொஞ்சமாக சொல்லியிருப்பாங்க. 7th 8th போக போக அதுக்கான லெசன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக அது சொல்கிற விஷயங்களுமே வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால சின்னதுலேருந்து பெரிய ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சிலபஸ்னால் அந்த சிலபஸில் இருக்க வார்த்தை நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து தனியாக அண்டர்லைன் பண்ணி வச்சு அப்படியே சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து பெரிய ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை அப்படியே படிச்சுட்டு நம்ம கவர் பண்ணலாம். இப்போ +1 +2 புக் வந்து பொறுத்த வரைக்கும் நான் படித்தது வந்து சயின்ஸுக்கு வந்து நான் வந்து 11th 12th புக்ஸ் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணதில்லை. குறிப்பிட்ட சில டாபிக் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயாலஜியில் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் டாபிக், இந்த நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்த சில டாபிக்ஸ்லாம் மட்டும் நான் வந்து 11th 12th வந்து ரெஃபர் பண்ணேன். மற்றபடி எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 6th to 10th வரைக்குமே வந்து எனக்கு போதுமான அளவாக எனக்கு பட்டது அப்போது. அதனால் நான் வந்து 6th to 10th வரைக்கும் மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா பார்த்துட்டு 11th 12th வந்து பயாலஜி வந்து பண்ணேன். ஹிஸ்ட்ரி மற்றபடி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, பாலிட்டி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நமக்கு 11th 12th புக்ஸுமே வந்து ரொம்ப தேவையானதாக தான் இருக்குது. அதிகமாக வந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து 11th 12th தான் வந்து இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. இப்போது ஸ்கூல் புக் வந்து ஏன் மெயினாக வந்து நம்ம 6th ஸ்டார்ட் ஆகி 7th 8th 9th அப்படி லைனாக போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து 6th வந்து கொஞ்சமாக இருக்கும், ஒரு அந்த ரிலேட்டடான டாப்பிக்கோட கண்டென்ட்டே வந்து கொஞ்சமாக இருக்கும். 7th வந்து 6th கண்டென்ட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சாதான் 7th கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பேசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சாதான் அட்வான்ஸ் லெவல் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ 6th 7th 8th 9th 10th அப்படின்னு லைனாக போகிறப்போ பேசிக்ஸும் நம்ம வந்து ரிவைஸ் ஆகிட்டே வரும் சைட் பை சைடு. ப்ளஸ் புரிஞ்சிக்கிற தன்மையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாறி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போக வந்து அந்த சப்ஜெக்டான கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஸோ நம்ம 6th ஸ்டார்ட் ஆகி 10th வரைக்கும் நம்ம வந்து லைனாக படிக்கிறப்போ பேசிக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நமக்கு தேவையான அளவுக்கு என்ன நமக்கு ஃபவுண்டேஷன் தேவையோ அந்த இதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ப்ளஸ் முன்னாடி படித்தது வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையும் வந்து ஏற்படும். ஏன்னா இப்போ 10th இருக்கிற ஒரு விஷயம் வந்து 6th அந்த விஷயம் நம்ம புரிஞ்சிருந்தா தான் 10th வந்து நம்ம அந்த விஷயமே செகண்டாக வரப்போகிற விஷயமே நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த 6th நம்ம படித்ததும் ஆமாம் நம்ம 6th வந்து அப்போ அப்படி படித்தோம்ல அதுதான் வந்து இங்கே கோட் பண்ணி இந்த மாதிரி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு அதுவும் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிடும். 10th வர்றதும் நம்மளால் வந்து முழுமையாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அது இப்படி இருந்து போகிறது வந்து புரிஞ்சிக்கிற ப்ராசஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்கூல் புக் படிக்கிறப்போ நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே படிச்சுட்டே வந்து போயிடுவேன். 6th 7th 8th அந்த மாதிரி படிச்சுட்டே போயிடுவேன். அதுலேருந்து ஒரு நோட்ஸோ இல்லை அந்த மாதிரி எதுவும் எடுத்து வைக்கலை நான் ஃபஸ்ட்டு. அது மாதிரி வைக்காததுனால எனக்கு முன்னாடி படித்தது வந்து மறந்துட்டதுனால எனக்கு திருப்பியும் நான் வந்து ஃபுல்லாக 6th 12th வரைக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு திருப்பி எனக்கு படிக்கிற மாதிரி இருந்தது. சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு புரிஞ்சாலே நல்லா ஞாபகம் இருக்கும். சில ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து எத்தனை டைம் படித்தாலும் மறக்கிறதுக்கான இயல்பு வந்து எல்லாருக்குமே உண்டு. அதனால வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி இதில் இந்த இயர் இருக்குது, இந்த ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் எதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நமக்கு தோணுதோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சின்னதாக. ஏன்னா ஸ்கூல் புக்குக்கான நோட்ஸே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்குக்கும் நோட்ஸுக்குமே நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. அதுவும் பெருசாக இருக்கும், இதுவும் வந்து லெசன்ஸும் வந்து பெரிய நோட்ஸாக வந்து நம்ம இருக்கும். ஸோ நோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்கூல் புக்கில் சொல்ல வர விஷயத்தை மட்டும் நமக்கு புரிகிற லெவலில் வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிகிற கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த கான்செப்ட் வந்து எனக்கு நல்லா இந்த கான்செப்ட் தெரியும்னா அதுக்கு வந்து மெனக்கெட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம். ஏன்னா அந்த கான்செப்ட் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து ரேஷ்னலைஸ் பண்ணி இது வந்து ஒருத்தருக்கும் வேறுபடும். சில பேருக்கு வந்து சில விஷயம் நல்லா தெரியும், சில விஷயம் தெரியவே தெரியாது, சில பேருக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நமக்கு எது எப்படி இருந்தால் வரும், எது வந்து நமக்கு நல்லா தெரியும், எது நமக்கு நல்லா தெரியாது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு நோட்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து மறக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக மறந்துடும் ஃபேக்ட்ஸ்லாம், இயரெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஸ்கூல் புக் படிக்கிறப்பவே, ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து அதிகமாக ஃபேக்ட்ஸ் இருக்கும்.
இருக்கும். ஸ்கூல் புக் படிக்கிறப்பவே A4 பேப்பர் வந்து சைடில் வச்சுட்டு இயர்னா அந்த இயர் வந்து தனியாக நோட் பண்ணிட்டே வருவேன். அப்போ நான் வந்து 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக் வந்து ஃபுல்லாக முடிக்கிறப்ப 6th to 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கில் இருந்த மொத்த ஃபேக்ட்ஸும் என்னென்ன இருக்கோ அது வந்து என்கிட்ட ஒரு A4 சைஸ் ஷீட்ஸில் பண்டில் ஷீட்ஸில் என் கைப்பட எழுதுனது வந்து அங்கே இருந்தது. ஸ்கூல் புக்ஸ் தவிர வேறு மேஜராக நான் என்ன படித்த புக்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்க புக்ஸ் தான். இதில் வந்து மேஜராக என்னென்னா இருக்கிற சோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக வச்சுக்கிறது வந்து எப்போவுமே பெட்டராக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிக்குனா வெறும் நான் வந்து ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் புக்ஸ் தவிர ஸ்பெக்ட்ரம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்க பாலிட்டி கண்டென்ட் தவிர நான் வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து படிச்சிருக்கேன். இது மீறி என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சங்கர் ஐஏஎஸோட அந்த புக் வந்து சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஜியாகிரஃபிக்கு நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து மேஜராக ஃபாலோ பண்ணேன். 10th ஸ்கூல் புக் தவிர நான் ஜியாகிரஃபிக்கு வந்து பெருசாக வேறு எந்த சோர்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணதில்லை. எக்கானமிக்குமே வந்து அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து படித்தது. அப்படி இல்லைனா சங்கர் கணேஷ் அந்த புக் வந்து படிக்கலாம். பட் நான் வந்து அதை விட அதிகமாக வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து நான் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணேன் எக்கானமிக்கும். இப்போது பாலிட்டி வந்து இவ்வளோ பெருசாக ஒரு டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சைடில் இருக்க இடத்துலையே வந்து சின்னதாக வந்து அந்த ஃபுல் லெசனில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து சின்னதாக வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போது அது நம்ம வந்து அந்த ஃபுல் லெசன் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பேஜ் மட்டும் நான் வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு போயிட்டேன்னா எனக்கு இந்த ஃபுல் லெசனுமே வந்து பார்த்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அப்போ கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து எழுதி வச்சுப்பேன். இதுலேயே வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து மேலேயே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய லெசன்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இது வந்து பாலிட்டிக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெஃபர் பண்ணுற புக் வந்து இதுதான். இப்போ இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்லேயே வந்து பின்னாடியில் வந்து எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஆர்டிக்கல் 1லேருந்து எடுக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ் வரைக்குமே வந்து லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அதுவும் இல்லாமல் ஒரு லெசனுக்கு பின்னாடியுமே வந்து சின்ன டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ஆர்டிகல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு அந்த லெசன்ஸ்க்கான ஆர்டிக்கல் பார்க்குறத விட சைட்லேயே வந்து ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக வச்சுட்டு நான் வந்து பாலிட்டியில் புக்கில் படிக்கிறப்போவே வந்து சைடில் ஆர்டிகல்ஸ் வச்சுட்டு அப்படியே இந்த ஆர்டிக்கல் இதுக்கு அப்போது இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது இந்த ஆர்டிக்கல் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து அதை ரெஃபர் பண்ணிட்டே வந்து படிப்பேன். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு மறக்காமல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு ஆர்டிகல்ஸ் மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிடுவேன். என்னோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எதெல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு இருக்கிறதோ அதெல்லாம் வந்து எக்ஸாஸ்டிவாக நோட்ஸ் எடுக்காமல் சின்னதாக வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு எதெல்லாம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற ஏரியாஸ்க்கு மட்டும் எக்ஸாஸ்டிவாக வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துப்பேன். ப்ளஸ் அதையே வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மந்த்ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுவேன் படித்ததையே. ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே கூட சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு அந்த கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சில டேஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் கூட எழுதுவேன். மார்னிங் ஒன்று, அதுக்கப்புறம் அதில் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்து இன்னொன்று வந்து எழுதுவேன். நம்ம வந்து மார்னிங் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான என்ன கரெக்ஷனோ அதை வந்து பார்த்துட்டு திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எழுதுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாகவே வந்து இருக்கும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கன்னா வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி கட்டாயத்தில் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா நான் வந்து இப்போ எந்த கிளாஸுமே ஜாயின் பண்ணாத ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்தா எனக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி வந்து எனக்கே வந்து கிரியேட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்து வீட்டிலேருந்தே வந்து படிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான வசதிகள் இருந்துமே நான் வந்து கோச்சிங் எடுக்காத ரீசன் வந்து அந்த ஒரு
அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து நம்ம காணாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து நானே எனக்கு வந்து கொடுத்துக்க கூடாது அப்படின்ற ரீசன் தான். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து படித்தாலும் எவ்வளோ எந்த ஒரு மூலையிலேருந்து படித்தாலுமே திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸ் வந்து திருப்பி பொறுமையாக நமக்கு புரிகிற மாதிரி படிக்கிறது, ப்ளஸ் அதை வந்து டெஸ்ட்டில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியுதா, நம்ம படித்த விஷயத்தை வந்து டெஸ்ட்டில் வந்து நமக்கு அப்ளை பண்ணி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்றத வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவே வந்து போதுமானது. எனக்கு தெரிஞ்சு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுமே வந்து இதை தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க, நீங்கள் புரிஞ்சதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து அங்கே ப்ரிலிம்ஸில் வந்து தேவையான விஷயம். இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னன்னா எல்லாரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோச்சிங் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே வந்து அவ்வளோ இந்த காம்படேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அவ்வளோவா இல்லாததுனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இல்லை, கண்டிப்பாக கோச்சிங் போனால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை வந்து எனக்கு திணிக்கிறதுக்கு வந்து அப்போ யாருமே இல்லை. அதுவே வந்து எனக்கு ஒரு தைரியமாக இருந்தது. ஓகே போனாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தங்க நமக்கு வெளியிலேருந்து சொன்னாங்கன்னா அதோட ஆழமாக வந்து ஐயோ போனாதான் ஜெயிக்க முடியும் போல இருக்கு, இல்லைனா நம்மளால பாஸே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வந்துடலாம். எனக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கே யாரும் இல்லை, போனாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு அந்த ப்ரெஷரே வந்து வரல. நான் வந்து என்னோட செல்ஃபாகவே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணது வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்தது தான். அப்போது எனக்கு வந்து பெருசாக வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் இல்லை. இந்த டெலகிராமில் வர சின்ன சின்ன மெட்டீரியல், சேனலில் போடுற சின்ன மெசேஜஸ் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு மட்டும் ஒரு இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வாங்கி அதை வச்சு மட்டும் வீட்டில் இருந்தே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எந்த இடத்துக்கும் நான் வந்து ப்ரிலிம்ஸ் முன்னாடி எங்கேயுமே வந்து கோச்சிங் அப்படின்றது வந்து நான் எங்கேயுமே அட்டன் பண்ணல. வீட்டிலே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து என்னோட ஓன் நோட்ஸ் தான். நான் வந்து இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து நோட்ஸ் வாங்குறதோ அந்த மாதிரி வந்து எதுவுமே நான் பண்ணதில்லை. என்னோட ஓன் நோட்ஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அந்த நோட்ஸ் வச்சு நான் வாங்கின டெஸ்ட் சீரீஸில் வந்து என்னால் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு வந்து நான் வந்து பார்த்துப்பேன். இப்போ அந்த ஸ்கோர் வந்து 10 தான் இல்லையான்னு நான் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு நிறைய யூடியூப் சேனலில் வந்து இந்த இயர் கட் ஆஃப் வந்து 130க்கு மேலே இருக்கும், இல்லை 140க்கு மேலே இருக்கும், அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து என் மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பண்ணிப்பேன். ஆக்சுவலி வந்து ப்ரிலிம்ஸ் முன்னாடியே வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் ப்ரிலிம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. கொரோனா ஃபஸ்ட் வேவ் கொரோனானால வந்து ஒரு டைம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து ரூபன் சார் டிஎஸ்பியாக இருக்கார். அவர் வந்து எனக்கு வந்து அறிமுகமானார். ஒரு யூடியூப் சேனலில் கீழே அவரோட மெயில் ஐடி இருந்தது, அது மூலமாக நான் எடுத்து அவர்கிட்ட வந்து கேட்பேன். அப்போ அவர் வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்தாரு. நான் இது வரைக்கும் அவரை நேரில் பார்த்தது இல்லை, ஃபோன்லேயே தான் வந்து அவரோட பெரிய மனசு ஃபோன்லேயே வந்து கைட் பண்ணுவார். என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால் வந்து எப்படி படிக்கணும், எந்தெந்த மாத கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்போ இந்த ஸ்கோருக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே இது இந்த பேப்பருக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நேரில் வந்து சந்திக்காமையே ஃபோன் மூலமாகவே வந்து கைடன்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. அது பேஸ் பண்ணி அப்படியே என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போனேன். மற்றபடி ப்ரிலிம்ஸ்க்காகையோ இல்லை மெயின்ஸ்க்காகையோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லையுமே நான் வந்து கோச்சிங் வந்து எடுத்ததே கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எழுதிட்டு வந்திருப்போம். எழுதிட்டு வந்தோடனே நம்ம என்ன மார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றத வந்து சின்னதாக வந்து ஒரு மார்க்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சபடியோ நம்ம வந்து கொஞ்சம் கொஷின் பேப்பர் வந்து நோட் பண்ணிட்டு வருவோம். வந்து வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸோட கீஸில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் விட ஓரளவுக்கு அதிகமாக வந்து அப்பத்துலேருந்தே நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ரிசல்ட் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு மேபி ஒரு 1 டே அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் 1 or 2 days உங்களோட எப்படி கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ், மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் அது எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நாங்கள் வந்து ஜனவரியில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எழுதியிருந்தோம்.
ஃபெப்ரவரி டைமில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து வந்துடுது. அந்த டைம்லேயே சைமல்டேனியஸாக நாங்கள் வந்து மெயின்ஸுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஓகே, ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல், நம்ம வந்து கோச்சிங் இல்லாமல் நிறைய யூடியூப்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், மேபி அதை பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு எந்த கோச்சிங்கும் ஜாயின் பண்ணல. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்ன்னு வரும்போது எனக்கு வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கிளாஸில் போய் உட்காந்து அவங்க எனக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறத விட நான் உட்காந்து நானே படித்து நானே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு இன்னும் நீண்ட நாள் வந்து அது ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்ததுனால நான் மெயின்ஸுக்குமே வந்து சரி மெயின்ஸுக்கும் எந்த கோச்சிங்கும் போக தேவையில்ல, நம்மளே வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் வந்து நான் எதுவுமே ஜாயின் பண்ணல. பட் ப்ரிலிம்ஸ் மாதிரியே டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து மெயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எனக்கு கைட் பண்ண சர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக சேரணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் சீரிஸ்க்கு மட்டும் வந்து நான் மணி பே பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். மற்றபடி கிளாஸஸ் வந்து நான் எங்கேயுமே வந்து ஜாயின் பண்ணலை. மெயின்ஸுக்குமே ஜாயின் பண்ணல, ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் படித்தேன். அப்போ டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணதுனால அதுக்கே வந்து ஒரு ஷெடியூல் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்குனே ஒரு ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் சீரிஸ்லையும் ஏதாவது கொஞ்சம் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கான ஓன் நோட்ஸ் வந்து நீங்கள் ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற 3 பேப்பர்லையும் ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறது, திருப்பி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அதே ஸ்ட்ராட்டஜி, திருப்பி மெயின்ஸுக்குமே வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். அங்கே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து டெஸ்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், இங்கே வந்து அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். ஸோ அதிகமாக ரிவைஸ் பண்ணணும், திருப்பி அதிகமாக வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதே தான் வந்து நான் மெயின்ஸுக்கும் வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போது ஒரு பர்சன் வந்து கோச்சிங் இல்லாமல் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் முடித்த கையோடையே வந்து மெயின்ஸ்க்கான எல்லா நோட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு நோட் மேக்கிங் மாதிரி மேக் பண்ணுறதோ, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கும் எப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும், மேஜர் நோட்ஸோடையே சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக நோட்ஸ் எடுக்கலாம். அது வந்து ஒரு பர்சனோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தனியாக நோட்ஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்தோ இல்லை தனித்தனியாகவோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து உடனே வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் ஆனால் உடனே காசு கட்டி தான் வந்து டெஸ்ட் சீரீஸ் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இல்லை. ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோட்ஸுமே வந்து டிஎன் கரியர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட இதுலேருந்து நடத்துகிறாங்க. அதுலேயுமே வந்து மெயின் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து நிறைய நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நோட்ஸ்லாம் வந்து நானும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான நோட்ஸு அந்த நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஸ்கூல் புக்ஸ், திருப்பி ஸ்கூல் புக்ஸு, இது இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மென்ஷன் பண்ண ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதெல்லாம் வச்சு எனக்கான ஒரு நோட்ஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த இப்போ ஹிஸ்ட்ரினா அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த சிலபஸில் இருக்க ஒரு வேர்டுக்குமே வந்து என்னோட ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு நான் ஜாயின் பண்ண டெஸ்ட் சீரீஸ்லையும் நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்ட டெஸ்ட் சீரீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டைமில் வந்து என்ன சிலபஸோ அந்த சிலபஸ்க்கு நான் எடுத்து வச்ச நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்பாட்டாக போயிட்டு டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி அங்கே போய் அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து அதிகமாக எழுதணும். இதுதான் வந்து மெயின்ஸ்க்கான ஒரு மேஜர் இது. இப்போ கோச்சிங் அப்படின்றது ப்ரிலிம்ஸுக்கும் நான் அப்போது எடுக்கலை, மெயின்ஸுக்கும் நான் வந்து கோச்சிங் அப்படின்றது எடுக்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம் அது வந்து கோச்சிங் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மித்து தான். நான் வந்து பர்சனலி என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும்னா நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் கோச்சிங் எடுக்கல, மெயின்ஸுக்கும் வந்து நான் வந்து கோச்சிங் எடுக்கல. ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஏதாவது ஒரு மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணால் அது வந்து வெறும் டெஸ்ட்டுக்காக மட்டும் தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸஸ்க்காக ஒரு கிளாஸ் என்வாயன்மெண்ட்டில் போய் உட்காரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது வரைக்கும் மணி ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 3மே இதுதான். நான் வந்து 21.5 இயர்ஸில் இருக்கிறப்ப நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் நான் வந்து அதிகமாக எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் எனக்கு இல்லை. ப்ளஸ் முன்னாடி இருந்தே சின்ன வயசுலேருந்தே இதை பற்றி எல்லாமே நாலேஜ் இருக்கும், இது வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுது சின்ன வயசுலேருந்தே, இல்லை வீட்டில் ஃபுல்லாக இதை பற்றி அவேர்னஸ் இருக்குன்னா அதுவும் எனக்கு கிடையாது. நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறப்போ தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்தது. அப்பையும் நான் வந்து அப்போ தெரிய வந்தாலும் அதுக்கப்புறமா கோச்சிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல்
அதுக்கப்புறமாவும் நானே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் வந்து கிளியர் பண்ணி வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். ரைட் டைரக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து தேடி வந்துடும். நம்ம வந்து கோச்சிங் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். சில பேர் வந்து கோச்சிங் போகல அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவாக அப்படி அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து கோச்சிங் போகாததே வந்து சில இடத்துல வந்து பலமாக தான் வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சிங்லாம் போனீங்கன்னா ஒரு 60-70 பேர் வந்து ஒரு ஹாலில் உட்கார வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றதே வந்து எடுக்கிறவங்களுக்கு தெரியாது. பர்சனல் இன்டராக்ஷன் அப்படின்றது இப்போல்லாம் வந்து கோச்சிங்கில் வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இது அனுபவிச்சது கிடையாது. பட் நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் கோச்சிங் எங்கேயும் போகலை. இவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க எடுக்கிறது வந்து இவங்களுக்கு தெரியுதா இல்லையா இல்லை புரியுதா, அது வந்து எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நானே உட்காந்து படித்ததுனால எனக்கு புரியிற வரைக்கும் நான் அதை வந்து திருப்பி படிச்சுக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற எனக்கு அந்த டைம் ஃப்ரேம் வந்து இல்லை. எனக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த பகுதியை வந்து படிக்கிறதுக்கு வந்து படித்தா புரியுமோ அந்த நேரம் வரைக்கும் நான் அந்த பகுதியை வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் நம்ம கோச்சிங் போனால் சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து காம்படிட்டர்ஸ் தான். அவ்வளோ பயத்தில் வந்து என்னால் அங்கே படிக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு காமான ஒரு சூழ்நிலை வந்து தேவைப்படுது. இது என்னோட ஒரு எக்ஸாம், இது நான் தான் படிக்க போகிறேன், இது நான் தான் பாஸ் பண்ணணும், மற்றவங்கள பற்றி நான் வந்து இந்த இடத்துல யோசிக்கவே தேவையில்லை அப்படின்ற அதுக்கான மைண்ட் செட் வந்து எனக்கு கோச்சிங் போகாமல் இருந்ததுனால தான் வந்து கிடச்சிது. இப்போ நான் ஒருவேளை நான் வந்து கோச்சிங் போயிருந்தேன்னா நான் வந்து அதிகமாக வந்து ஐயோ இவங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க நம்மளால் எடுக்க முடியலையே, இல்லை இவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, இல்லை இவங்களோட காலேஜ் பேக்ரவுண்ட் வேறையாக இருக்குது, இவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவங்க இவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க அப்படின்னு நான் என்னையே வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து மேபி டவுன் ஆயிருக்கலாம். அந்த ஒரு இதை வந்து தவிர்க்கிறதுக்காக கூட நான் வந்து கோச்சிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலை. யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க்கிங்காக இருந்தாலும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் டைம் இல்லை, சூழ்நிலை இல்லை பண வசதி இல்லை, எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து பர்சிவரன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். கோச்சிங்கு போகணும் இல்லை மணி வந்து கண்டிப்பாக அவசியம், நமக்கு டைம் இல்லை அப்படின்றது வந்து இதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குன்றது வந்து எனக்கு தோணலை. கோச்சிங் இல்லாமல் யார் வேணால் எந்த சூழ்நிலையிலேருந்து வேணால் வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்கான எல்லா சாத்தியமும் இப்போ அவைலபிளாக இருக்குது.